உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஒன்றிய அரசுக்கு எதிராக கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் ஒருங்கிணைப்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரச்செல்வன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர்கள் சுக்கு, பராமுரளி, மாவட்ட நிர்வாகிகள் சேவல் ஜெயக்குமார், தூயவன், காட்டுராஜா, முத்து, தலித் செவேந்தன், சத்யராஜ், அருண் விஷால் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்று ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மோடியை கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம், மோடி அரசை கண்டிக்கின்றோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் புதுக்கோட்டை ஒன்றியம் எச்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் செந்தமிழ் வழவன், புதுக்கோட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், வடக்கு ஒன்றிய செயலாளர் கர்ணன், மாத்தூர் கிளை செயலாளர்கள் குணசேகரன், பாண்டிசெல்வம், மலைக்கள்ளன், ராஜேஷ் மற்றும் இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே திருவேங்கடத்தில் காந்தி மண்டபம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்க கோரி மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் கனியமுதன், மாவட்ட கலை இலக்கிய பேரவை இளங்கோவன், கிளை செயலாளர் நாகராஜ், பொருளாளர் கார்த்திக், தொழிலாளர் விடுதலை முன்னணி சின்னமுத்து, வல்லவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடெங்கும் பெட்ரோல் டீசல் விலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற இந்த வேளையிலே திருவேங்கடம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இணைந்து நடத்தின ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக திருவேங்கடத்தில் நடைபெற்றது. கச்சா எண்ணெய் விலை தலைகீழாக குறைந்த பிறகும் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக எகிறுகிறது. இதனால் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மத்திய அரசு இதை உடனே தலையிட்டு பெட்ரோல் டீசல் விலையை உடனே குறைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த போராட்டத்தில் இணைந்து போராட்டத்தை கையில் எடுத்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றியத்தினுடைய செயலாளர் தம்பி கனியமுதன், குருவிவளம் கிளையினுடைய பொருளாளர் கார்த்திக், குருவிவளமுடைய செயலாளர் தம்பி ராஜ், அருமை சகோதரர் சின்னமுத்து வளவன் போன்ற முக்கிய தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்காசி மாவட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்தும் பெட்ரோல், கேஸ், டீசல் விலையை குறைத்திடக் கோரியும் கொரோனா தடுப்பூசியை அனைவருக்கும் கிடைத்திட செய்திடவும் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலர் டேனி அருள்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் சித்தேக், பிரபாகர், மணிபாரதி, தமிழ்ச்செல்வம், வீராசாமி, செல்லதுரை, செல்வம், அரசு மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிக்கும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசு பெட்ரோல் பொருட்கள் மீதான வரியை குறைத்து விலை குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தஞ்சையில் பெட்ரோல், டீசல், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பூக்காரத்தூர் அருகில் சிபிஐ மாரிமுத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி யோகராஜ், சிபிஎம் கருணாநிதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரிகளை குறைத்திடவும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்திடவும் வறுமையில் உள்ள அனைத்து குடும்பத்திற்கும் 6 மாத காலத்திற்கும் மாதந்தோறும் ரூபாய் 7,500 வழங்கவும் கோரி கோஷங்களை எழுப்பினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் சுக்கா ரவி, AITUC மாநில செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வரும் ஒன்றிய அரசை கண்டித்தும் தமிழகத்தில் தடுப்பூசி தயாரிப்புக்கு அனுமதி வழங்க கோரியும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் தேனியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியகுளம் தென்கரை காந்தி சிலை முன்பாக ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற கோரி ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். திருவள்ளூரில் ஒன்றிய அரசை கண்டித்து இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ மாவட்ட செயலாளர் கஜேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சிபிஐ மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதைத் தொடர்ந்து ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை திரும்பப் பெற வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1,500 நிவாரணமாக வழங்க வேண்டும், புதிய வேளாண் திருத்த சட்ட மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சுந்தரராஜன், தமிழரசன், துரைராஜ், செஞ்சி செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமுதரை பேருந்து நிறுத்தம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொழிற்சாலைகளில் கொரோனா தடுப்பூசி முறையாக போடப்பட வேண்டும் என்றும் அதிலும் அலட்சியம் காட்டும் ஒன்றிய அரசை கண்டித்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முத்தமிழன், ஒன்றிய செயலாளர் முத்து கணேசன் மற்றும் பிரபாகரன், கண்ணன், சிவலிங்கம், ரோஸ் கண்ணன், சேகர், கிரிவளவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் வரலாறு காணாத பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வரும் மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து சிபிஐ, சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் JK செல்வன் ஈஸ்தாஸ், மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் அமுத நிலவன், தொகுதி துணை செயலாளர் வல்லரசு, சமூக ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், காட்சி ஊடக மாவட்ட அமைப்பாளர் பைக் பாண்டி, சிவகாசி நகர துணை செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி, அகஸ்தியன், வெளிச்சம் பாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சமூக நல்லிணக்க பேரவை மாநில செயலாளர் ஜோசப், விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் முருகன், அருப்புக்கோட்டை ஒன்றிய செயலாளர் முகலன், நகர செயலாளர் ராமர், தமிழக மின்சாரத்துறை அரசு ஊழியர் பாலன், பந்தல்குடி, நல்லூர்பட்டி, குருந்தமடம், சுக்கிலநத்தம், கோவிலங்குளம் முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்தியா முழுவதும் நாளுக்கு நாள் பெட்ரோல் டீசல் விலை கடும் உயர்வை சந்தித்து வருகிறது. கடந்த சில தினங்களாக பெட்ரோலின் விலை தமிழகத்தில் 100 ரூபாயை தாண்டி விற்பனையாவதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரிகள் கட்சியினர் இணைந்து இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் பாட்டிலுக்கு மாலை அணிவித்து ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 20க்கும் மேற்பட்ட சமூக இடைவெளியுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுக்கடங்காமல் விலை உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகளை கட்டுப்படுத்தி கலால் வரிகளை குறைத்திட கோரியும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் சாதி வாரியாக பிரிப்பதை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் திருப்பூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து, மாவட்ட துணை செயலாளர் ஆற்றலரசு, மாநில விவசாயிகள் அணி செயலாளர் முத்தமிழ் வேந்தன், தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார் மற்றும் கரிகாலன், ரங்கநாதன் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெட்ரோல், டீசல் விலையை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மதுரை திருமங்கலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து பெட்ரோல், டீசல் விலை உயர்வை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் பழக்கடை சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநிலங்களுக்கு தங்கு தடையின்றி இலவச தடுப்பூசி வழங்க கோரியும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் ரூபாய் 7500 கொரோனா கால நிவாரணம் வழங்கிட கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் இடதுசாரிகள் சார்பில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் அதனை கட்டுப்படுத்த கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ரமே பிரபாகரன், மாவட்ட சிறுபான்மை பிரிவு பொறுப்பாளர் முகவி மீரா, முன்னாள் மேற்கு மாவட்ட செயலாளர் வேந்தே சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலைமை தபால் நிலையம் எதிரே பெட்ரோல், டீசல் விலை உயர்வை எதிர்த்தும் ஒன்றிய அரசை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசின் அலட்சியத்தால் பெட்ரோல், டீசல் விலை வரலாறு காணாத உயர்வு ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் காய்கறி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளதை கண்டித்தும் கொரோனா தொற்று காரணமாக வருவாய் இழந்து நிற்கும் குடும்பத்திற்கு 7500 ரூபாய் வழங்க வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில வணிகரணி துணை செயலாளர் விஜயரங்கன், மாவட்ட துணை செயலாளர் காமராஜ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, சீர்காழி ஒன்றிய செயலாளர் தம்பி இனியவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் வெற்றி விஜயன், மாவட்ட துணை செயலாளர் சுடர்மணி, ஒன்றிய செயலாளர்கள் தோத்தை பாண்டி, காளிதாஸ், மாவட்ட அமைப்பாளர்கள் மங்கலம் ஜான்சன், முடித்தானை பிரபு வளவன் மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மச்சக்காளி, ஸ்டீபன், அஜித், வளவன், ரமேஷ், ராகவன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை தொட்ட நிலையில் நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை துரைப்பாக்கம் சுங்கசாவடி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இணைந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கையில் பதாகைகளை வைத்துக் கொண்டு பெட்ரோல், டீசல் விலையை குறைக்க வேண்டும், கொரோனா நிவாரண தொகையாக ஒன்றிய அரசு குடும்பம் ஒன்றுக்கு மாதம் 7500 ரூபாய் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தொகுதி செயலாளர் மதிவிளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், பொருளாளர் ரியால், ரஜினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த காரியாப்பட்டினம் கடைத்தெருவில் சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பாக சிபிஐ ஒன்றிய செயலர் சிவகுரு பாண்டியன் தலைமையில் பெட்ரோல், டீசல் விலையை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், சிபிஎம் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து, விசிக தொகுதி செயலாளர் செல்வராஜ், கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேங்கை தமிழன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கொரோனா நிவாரண நிதியாக குடும்பம் ஒன்றுக்கு 7500 ரூபாய் வழங்குவதுடன் 5 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வு நாடு முழுவதும் 100 ரூபாயை கடந்து விற்பனையாகி வருகிறது. அதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். எனவே பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை தடுக்க கோரியும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரிகள் சார்பில் ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாட்டு வண்டியில் மோட்டார் சைக்கிளை ஏற்றி இதற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியதுடன் பெட்ரோல், டீசல் விலையை உடனடியாக திரும்பப் பெறுவதுடன் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயிர்காக்க மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், இலவச தடுப்பூசி தங்கு தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் ஆவடி தொகுதி செயலாளர் ஆதவன், ஆவடி மாநகர செயலாளர்கள் தளபதி நேதாஜி, ராமதாஸ், சித்திகலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் கொரோனா தொற்றினால்
பொது முடக்கம் ஏற்பட்டு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிற மக்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 7,500 நிவாரணம் வழங்க வேண்டும், இலவச அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் ஆகியவற்றின் சார்பாக ஜூன் 28, 29, 30 ஆகிய 3 தினங்களும் நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடு முழுவதும் உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை கண்டித்தும் தடுப்பூசி பொதுமக்களுக்கு தடையில்லாமல் கிடைக்க வேண்டும், கொரோனா நிவாரணமாக 7,500 ரூபாயை உடனடியாக வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பினர். இதில் அரூர் விசிக தொகுதி செயலாளர் சக்கன் சர்மா, செல்லை சக்தி, பாரத் ராஜா, கேசவன், ராமச்சந்திரன், மூவேந்தன், மாது, சித்தார்த்தன், மல்லிகா, கோவிந்தன், ஆறுமுகம், அல்லிமுத்து உட்பட ஏராளமானோர் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், உயிர்காக்க மருந்துகள் கள்ள சந்தைகள் விற்பனை செய்வதை தடுத்து மக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும், வருமான வரம்புக்குள் வராத அனைத்து குடும்பங்களுக்கும் 6 மாத காலத்திற்கு நிவாரணத் தொகை ரூபாய் 7,500 வழங்க வேண்டும், கொரோனா தடுப்பூசி மாநிலங்களுக்கு தாராளமாக தேவைக்கு ஏற்ப உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கணேசன், மாவட்ட குழு உறுப்பினர் முருகன், ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் சூசை மேரி, நகர செயலாளர் கல்யாணி, தொகுதி செயலாளர் தண்டபாணி, தொகுதி துணை செயலாளர் மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏழை எளிய மக்கள், சிறு தொழில் வியாபாரிகள் உட்பட அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டதை எதிர்த்தும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் 3 வேளாண் சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என்று 7 மாத காலமாக நடைபெறுகிற போராட்டத்தை ஆதரித்தும் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக தொழிலாளர் சட்ட திருத்தங்களை மோடி அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வற்புறுத்தியும் நாடு முழுவதும் தடுப்பூசி இலவசமாக வழங்கப்பட வேண்டும், போதுமான அளவிலே அது வழங்கப்பட வேண்டும், தமிழகத்தில் இருக்கிற 2 பொதுத்துறை நிறுவனங்களிலே தடுப்பூசி உற்பத்திக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தியும் உயிர்காக்கும் மருந்துகள் கருவிகளுக்கான GST வரியை கைவிட வேண்டும் என்று வற்புறுத்தி இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் சார்பாக இன்றைய தினம் சின்னாலப்பட்டியிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மக்கள் கோரிக்கைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் BSNL அலுவலக வாயில் முன்பு உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ரத்து செய்ய கோரியும் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து வரும் ஏழை மக்களுக்கு நிவாரணமாக மாதம் 7,500 ரூபாய் வழங்க கோரியும் அனைத்து மாநிலங்களுக்கும் கொரோனா தடுப்பூசியை தங்கு தடையின்றி இலவசமாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் இணைந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திட வேண்டும், கொரோனா நிவாரண நிதியாக 7,500 ரூபாய் வழங்க வேண்டும், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜான் கிறிஸ்டோபர், நகர செயலாளர் வேலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய பொருளாளர் எட்டப்பன் கலந்து கொண்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கோஷம் எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மாரியப்பன், சுப்பிரமணியன், சிதம்பரசன், தவுடன் உட்பட அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மயில் ரவுண்டன் அருகே ஒன்றிய அரசு தொடர்ந்து உயர்த்தி வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் உயிர்காக்கும் மருந்துகளை கள்ள சந்தையில் விற்பனை செய்து பணம் சம்பாதித்து வரும் போலி நபர்களை கைது செய்ய கோரியும் செங்கல்பட்டு நகரத்தில் இயங்கி வரும் இந்துஸ்தான் பயோடெக் நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசிகளை தயாரிப்பதற்கு ஒன்றிய அரசு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் மணவாளன், தொகுதி செயலாளர் துரை முத்தரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் புதினி வளப்பன், வழக்கறிஞர் குமாரசாமி, தொகுதி துணை செயலாளர் போர்க்குடி கேந்தி, மாவட்ட பொருளாளர் திருமாறன் மற்றும் ஜமால் முகமது, ஜீவானந்தம், தமிழ்வனன், கிள்ளி விளவன், மாயனூர் மாயவன், அன்பழகன், ஆகிய ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் நாள்தோட்டில் மத்திய அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் மாநில அரசுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக தரக்கோரியும் தமிழ்நாட்டுக்கு தேவையான தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் வரலாறு காணாத வகையில் உயர்ந்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத்திய மாவட்ட செயலர் இக்பால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலர் அழகுமுத்து பாண்டியன், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலர் அர்ஜுனன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய மோடி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும், அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை கண்டித்தும், அதேபோன்று உயிர்காக்கும் மருந்துகளான அதனை கள்ளச்சந்தை விற்பதை தடுத்து நிறுத்த கோரியும், கொரோனா கால நிவாரணமாக ஒரு 6 மாத காலத்திற்கு வருமான வரி செலுத்தாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 7,500 ரூபா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சர்வதேச சந்தையில் கச்சாயினுடைய விலை மிக வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மோடி அரசாங்கம் மோசடியாக பிப்பாய்கிட்ட கொள்ளையடிக்கக்கூடிய முறையில் அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரோல் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் 100 ரூபாய்க்கு மேலே விற்கப்படுகிறது. இந்த வருஷத்துக்குள்ள பத்திரிகையில் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி 125 ரூபாய்க்கு போயிருங்கின்ற அநியாய முறையில் அக்கிரமமான முறையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களும் விலை உயர்ந்து கொண்டிருக்குது. இதுக்கு வன்மையான கண்டித்து பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை அவ்வப்போது உயர்த்தி வரும் ஒன்றிய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்டம் போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கல் பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் தென்னரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூர் மாவட்டம் மேற்கு ஆம்பூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை எதிர்த்து ஒன்றிய அரசை கண்டித்து ஆம்பூர் பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு போராட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி செயலாளர் வெங்கடேசன், நகர செயலாளர் சக்தி, ஒன்றிய செயலாளர் சரவணன், நகர பொருளாளர் பாஸ்கர், துணை நகர செயலாளர்கள் அரவிந்த், சேட்டு, இஸ்லாமிய அணி பிரான் ஷெரீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் சிபிஐ, விசிக உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையம் முன்பு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும், விலை உயர்வை கட்டுப்படுத்த தவறிய ஒன்றிய அரசை கண்டித்தும், பொதுத்துறையை தனியார் மயமாக்கும் முயற்சியை கண்டித்தும், நீட் தேர்வை கைவிட வலியுறுத்தியும், கொரோனா பொது முடக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மத்திய தொகுப்பிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 10 கிலோ வீதம் உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரலாறு காணாத பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி வரும் ஒன்றிய அரசை கண்டித்து இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி நகரமான பொம்மடி பகுதியில் இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொம்மடி ரயில் நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டல செயலாளர் நந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர் கனகராஜ், முபாரக் பாஷா, பவுன்ராஜ், குமரன், தோட்ட சரவணன், மணிவண்ணன் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட துணை செயலாளர்
சின்னகிருஷ்ணன், மாவட்ட வணிகரணி அமைப்பாளர் சின்னவேடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பெட்ரோல் விலை உயர்வுக்கு காரணமான ஒன்றிய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஹோசூர் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விசிக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய பிஜேபி அரசுக்கு எதிராகவும் பெட்ரோல், டீசல் விலை உயர்வுக்கு காரணமாக பிரதமர் மோடியின் நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா நாகமலை புதுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல், சமையல் எரிவாயு விலையின் உயர்வை கண்டித்தும் கொரோனா தொற்றாலும் ஊரடங்கினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6 மாதத்திற்கு 7,500 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும், கள்ள சந்தையில் விற்கப்படும் தடுப்பூசியை தடுத்து நிறுத்த கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர்கள் பாவலன், பன்னீர்செல்வம், பொறியாளர் என் சுரேஷ்குமார், ஒன்றிய துணை செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகளை மோடி அரசு உயர்த்தி கொண்டே வருகிறது. கச்சா எண்ணெய் மீதான கலால் வரியை குறைக்காமல் தொடர்ந்து உயர்த்தி வருவதால் இன்றைக்கு அதன் விலையேற்றம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்தாத ஒன்றிய அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் ஒன்றியத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர் அறிவுக்கரசு, மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அன்பேத், ஒன்றிய செயலாளர்கள் வெற்றிமுரசு, இளங்கோவன், ஒன்றிய பொருளாளர் ராமமூர்த்தி மற்றும் முகப்ப மணிகண்டன், ஆட்டோ அன்பு, பெரியசாமி, ரமேஷ், தேவராஜ், ஜான்சன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த திருநகர் அருகே இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக 70க்கும் மேற்பட்டோர் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் வெள்ளையூரில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்தும் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் விசிக மாவட்ட செயலாளர் சுந்தர், நகர செயலாளர் பேரம்பராஜ், ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், ஆனந்த், பெருமாள், ஆணைக்குழு முகாம் செயலாளர் ராமன், தேவசெல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் கொரோனா தொற்றாலும் ஊரடங்கினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6 மாதத்திற்கு 7,500 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரியும் சிபிஐ, சிபிஎம், சிபிஎல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட விளாசரபாக்கம் மாநகராட்சி மண்டல அலுவலகம் அருகிலும், ஐயப்பாக்கம் வாட்டர் டேங்க், மதுரவாயல் MMDA EB அலுவலகம் எதிரிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஞான முதல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விசிக சார்பில் சிபி சுந்தர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் கட்சி நிர்வாகிகள் மணிவளவன், கதிர் நிலவன், ரூபஸ், செல்வராசு, மணி, சிந்தனை கெட்டு, ரூபகாந்தன், அறிவொளி, ராஜா, முரளி, விடுதலை வேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவை ஆளுகின்ற ஒன்றிய மோடி அரசின் நிர்வாக திறமையின்மையால் இன்று இந்திய தேசம் ஒரு 40 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்து வறுமை கோட்டின் எல்லையில் நிற்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய நிர்வாக திறமையின்மையை காட்டிக் கொண்டிருக்கிறது. அடித்தட்டு மக்களும் நடுத்தர மக்களும் பயன்படுத்துகிற அனைத்து பொருள்களும் விலை ஏறிக்கொண்டிருக்கிற இந்த அவலமான நிலையில் பெட்ரோல், டீசல் என்ற இந்த அத்தியாவசிய பொருள் கட்டுக்கடங்காமல் அன்றாடம் விலை எகிரி கொண்டிருக்கும் ஒரு சோகத்தை இந்த மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் அதை கட்டுப்படுத்தாத ஒன்றிய அரசை கண்டித்தும் ராணிப்பேட்டை மாவட்ட முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி துணை செயலர் ரமேஷ் கருணா, மாவட்ட துணை செயலர் தமிழ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார், மாநில நிர்வாகிகள் பெல் சேகர், ராமச்சந்திரன், அருள் ஈஸ்வரன், கானா கவி மற்றும் பிரபுதா, சரவணன், சத்யன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.